கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது கொலோசேயர் 4 அதிகாரம் 5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஞானமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக புத்திமதிகளையும் போதனைகளையும் நிருபத்தின் மூலமாக கொலோசேயா திருச்சபையாருக்கு தெரியப்படுத்துகிறார். எப்போதும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள், சன்மார்க்கத்தில் நடந்து கொள்ளுங்கள். இது போன்ற அனுதின வாழ்க்கைக்கு வேண்டிய பல புத்திமதிகளை சொல்லுகிறார். இன்றைய தியான வசனத்திலும் காலத்தை பற்றிய எச்சரிக்கையின் வார்த்தைகளை சொல்லுகிறார். காலத்தை நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்பதாக. காலம் நேரம் என்பது மிகவும் மதிப்பானது, விலையேறப்பட்டது. எதை கொடுத்தாலும் நம்மால் நேரத்தை வாங்க முடியாது. காலம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதாகும். இதை அறிந்தவர்களாக, ஞானம் புத்தி உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக பவுல் அறிவுறுத்துகிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் நேரத்தை விலையேற பெற்றதாக எண்ணிக்கொண்டு ஞானம் புத்தியுடன் கூட நாம் நன்மையான செயல்களை செய்கிறவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி மற்றும் மேன்மைக்காக பயன்படுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் நேரம் காலத்தை சரியானபடி பயன்படுத்த கிருபையையும் ஞானத்தையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.